டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இளையர்பத்தி சைட்டு டீட்டெயில்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிடுவோம். எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஆசைப்படக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான சைட்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். மதுரையிலிருந்து போகக்கூடிய அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரோட்டில் ரோட்லேயே அமைஞ்சிருக்கக்கூடிய, பார்த்த உடனே மனசை கவரக்கூடிய ஒரு சைட்டு தான் இப்போ சொல்லக்கூடிய இந்த இளையர்பத்தி சைட்டு. இது மதுரை பதிவு, அந்த திருப்பரங்குன்றத்தில் அந்த மதுரை மாவட்ட ஏரியாவில் தான் இருக்குது. சைட்டை நம்ம ஒரு 8 ஏக்கராக எடுத்து அதில் ஃபேஸ் 1ல் ஒரு 100 பிளாட்டாகவும், ஃபேஸ் 2ல் ஒரு 37 பிளாட்டாகவும் பிரிச்சுருக்குறோம். அத்தனை பிளாட்டுகளுமே டிடிசிபி அப்ரூவல், ரெரா அப்ரூவல் பிளாட்டுகள் தான். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொன்னால், ஸ்போர்ட்ஸ் டஃப் ப்ளே கிரவுண்டு ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஓப்பன் பண்ணி ரன்னிங்கில் தான் இருக்குது. அந்த கிரவுண்டில் மட்டும் கிரிக்கெட், ஃபுட்பால், ஷார்ட் பால், பேட்மிண்டனு, வாலிபாலு, இது மாதிரி ஒரு 10க்கும் மேற்பட்ட கேம்கள் விளையாட முடியும். இது போக இந்த ஏரியாவில் பிளாட் வாங்கக்கூடிய அத்தனை நபர்களுமே ப்ளே கிரவுண்டு சார்ஜாக அவங்க என்ன வெளியில் சார்ஜ் பண்ணுறாங்களோ அதில் 50% மட்டும் நம்ம லைஃப் டைம் சார்ஜாக கொடுத்தா போதும். கீழே ஒரு ஹைடெக் ஜிம்மும், அதற்கு மாடியில் ஒரு ஹைடெக் ஸ்விம்மிங் பூலும் கொண்டு வரதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு கூட நடந்துகிட்ருக்குது. நேரில் பார்க்கும் பொழுது நமக்கு நல்லா தெரியும். அதுபோக இந்த ஏரியாவில் வாங்கின கஸ்டமரை அவருடைய அந்த 52வது நம்பர் பிளாட்டில் ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கிறார். நம்ம நேரில் நம்ம பார்த்துக்கலாம். அதுபோக ப்ளே ஏரியா, வாக்கிங் ட்ராக்கு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பிளான் நடந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி ஈபிலேன்னு உள்ளே கொண்டு வந்தாச்சு. இருக்கக்கூடிய அத்தனை பிளாட்டுகளுமே உடனடி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு தயாரான நிலையில் தான் இருக்குது. கமர்ஷியலாக இருக்கக்கூடிய இடங்களில் நிறைய ப்ராஜெக்டுகள் உள்ளே வருது. ஆல்ரெடி ஹெச்பி பெட்ரோல் பல்க்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்குது. மேக்ஸிமம் அதை வரக்கூடிய மாதத்தில், ஜூலை லாஸ்ட்டில் கூட அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக இருக்குது. இல்லைன்னா ஆகஸ்ட் மாதம் அதை ஓப்பன் பண்ணிடுவாங்க. அது போக பன்னாட்டு உணவு நிறுவனங்கள் உள்ள எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. கேஎஃப்சி, மெக்டொனால்டு, அப்புறம் A2B எல்லாமே சைட்டுக்குள்ளேயே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ ரெஸ்ட் ஏரியா கொண்டு எல்லாம் ஒரே கேம்பஸ்குள்ளே வருது. இதை முழுமைக்குமாகவே சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்டாக கொண்டு வராங்க. இதில் நிறைய கமர்ஷியல் ப்ராஜெக்ட் உள்ளே வர்றதுனால மதுரை தூத்துக்குடி ஹைவேல எல்லாருமே ஒரு ரெஸ்ட் பாயிண்ட்டாக இந்த இடத்த யூஸ் பண்ணாமல் போகவே மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்கு ரொம்ப அற்புதமான ஒரு சைட்டாக இருக்குது. என்னதை தான் நம்ம சொன்னாலும் நேரில் பார்க்காம நம்ம மனசில் அந்த கற்பனையே உள்ளக்க கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு அற்புதமாக இதில் அனைத்து விஷயங்களையும் கொண்டு வராங்க. இப்போ கமர்ஷியல் ஏரியாக்குள்ளே எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கையுமே இப்போ நடந்துகிட்ருக்குது. அதை நேரில் நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் நம்ம சைட்டுக்கு அட்ஜாயிண்டாகவே இருக்குது. நம்ம சைட்டுக்குள்ளேயே அட்ஜாயிண்டாக இருக்கிறதுனால நம்ம ஏரியாவில் பிளாட் வாங்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி காத்துட்ருக்கு. அதுபோக உள்ளே இருக்கக்கூடிய ரோடு அளவு பார்த்தோம்னா 33 அடி, 30 அடி, 23 அடி, இந்த மாதிரி தான் ஒரு தார் ரோடு போட்டிருக்கிறாங்க. அத்தனை பிளாட்டுகளுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமும் ரெடி பண்ணியிருக்கு. இதிலேயே கிட்டத்தட்ட 100 பிளாட் வரைக்கும் ஃபேஸ் 1லேயும் ஃபேஸ் 2லேயும் பதிவுக்காக வேக்கன்சி இருக்குது. மினிமம் இந்த இடத்துல 1.5 சென்டிலேருந்து ஒரு 6 சென்ட் வரைக்கும் பிளாட்டுகள் இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சேமித்து வச்சிருக்கக்கூடிய பணத்தை நம்ம வருங்காலத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு தரமான இடத்துல முதலீடு செஞ்சால் மட்டும்தான் நல்ல லாபம் தரக்கூடிய முதலீடாகவோ இல்லைன்னா நல்ல வளர்ச்சி பெற்ற நிலமாகவோ இருக்கும். இன்றைக்கி நல்ல இடத்துல முதலீடு பண்ணுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான சைட்டை நம்ம நேரில் எப்போ பார்க்க போகிறோம், முடிவு பண்ண வேண்டியது முதலீடு பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தான். நண்பர்களே, நல்ல ஒரு வாய்ப்பு நல்ல நபர்கள்ட்ட இருந்து வரும்பொழுது அதை தள்ளி போடாமல் உடனே ஒரு முதலீடு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு பெரிய ஒரு வெற்றியை தரும். அதனால் மேக்சிமம், ஏன்னா நிறைய மக்கள் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவங்களுடைய நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ நமக்கு ஒரு நல்ல சைட்டை பாருங்கள், ஊரில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும், இல்லைன்னா ஒரு நல்ல வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்குறாங்க. எத்தனையோ நபர்கள் ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்து உண்மையிலே நல்லா இருந்ததும் இருக்குது. அது போக அது சரியாக வளர்ச்சி அடையாமல் சிரமப்பட்டதும் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய சைட்டை நேரில் பார்க்கும் பொழுது எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் உள்ளே நடந்துகிட்ருக்குது. ஹைவேலையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஊர்ஜிதப்படுத்திக்கிட்டு
நம்மளுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இதை வாங்கி கொடுத்தா அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அடைவாங்க. நாளைக்கு நம்ம என்ன பிளாட்டுகளை சொன்னாலும் வாங்கக்கூடிய லெவலுக்கு அவங்க மனநிலை போகும். அதனால் இந்த வீடியோவோட சேர்த்து தான் இந்த ஆடியோ பதிவையும் இதில் நம்ம போட்டு விட்ருக்குறோம். எல்லோரும் கண்டிப்பாக ஒரு தடவை நேரில் வந்து பார்த்துட்டு வாங்கினா போதும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க உறவினர்கள்ட்டையோ நண்பர்கள்ட்டையோ சொல்லிவிட்டு நேரடியாக வந்து பார்த்துக்கிட்டு நல்லபடியாக முதலீடு பண்ணிக்கிடுவோம். அது போக இதில் வந்து ஒரு டேர்ம்ஸு தள்ளி போய் ஒரு 3 மாதம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனோ 6 மாதம் கழிச்சு ரிஜிஸ்ட்ரேஷனோ கிடையாது. நம்ம அமௌண்ட்டை கொடுக்குறோம், எல்லாத்துக்குமே உடனடி ரிஜிஸ்ட்ரேஷன் தான். பேங்க்கு லோன் கொண்டு இதில் எடுக்கலாம்னா சைட்டு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான், அப்ரூவல் சைட்டாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பேங்க் லோனே நமக்கு வந்து அக்செப்ட் ஆகும். அந்த அளவுக்கு பேங்க் லோனும் நமக்கு எடுக்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த சைட்டு மூலமாக நமக்கு இருக்குது. அதனால் நல்ல ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு வாய்ப்புக்காக இதை நம்ம பை பண்ணி போட்டோம்னா நல்லாயிருக்கும். இதில் லொக்கேஷன் பார்த்தோம்னா நம்ம மதுரையிலேருந்து அருப்புக்கோட்டை தூத்துக்குடி ரோடு அந்த ரிங் ரோட்டில் இருந்து அந்த டோலுக்கு முன்னாலேயே 1 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே வந்துடுது. அதே மாதிரி நம்ம மதுரை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தோம்னா அதுலேருந்து கரெக்டாக ஒரு 6 கிலோமீட்ரு. அதில் ஒரு 500 மீட்டர்லேயே கேஆர்எஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ஒரு 10-12 கிலோமீட்டரில் வேலம்மாள் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தோம்னா 15 கிலோமீட்டரில் இருக்குது. டிமார்ட் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளக்கு இருக்குது. அதே மாதிரி லக்ஷ்மிபதி காலேஜ் 1 கிலோமீட்டர்லேயே இருக்குது. இப்போ எல்லாமே சுற்றி நிறைய எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட காலேஜுகள் ஸ்கூல் எல்லாமே இருக்குது. அது போக நல்ல ஒரு மெயின் ஏரியா. அந்த ஏரியாவை நம்ம பார்த்ததோடு நமக்கு வந்து பிடிச்சிரும். எவ்வளோ சைட்டுகளை பார்த்துருப்போம். இன்றைக்கி வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்காக ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த சைட்டை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு சரியான நேரத்தில் ஒரு சரியான முதலீட்டுக்கான ஒரு நல்ல இடம் நமக்கு கிடச்சிருக்குது. இந்த வாய்ப்பை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ ஆல்.